அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒவ்வொருவரும் நம் வீட்டில் சந்தோஷம், செல்வம், ஆரோக்கியம், நிம்மதி ஆகியவை பெருக வேண்டும் என்றுதான் விரும்புவோம். அதிலும் மகாலட்சுமியின் அருள் பொங்கி பெருகினால் நம் இல்லம் சொர்க்கமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் லட்சுமி தேவியை நம் வீட்டிற்குள் நிரந்தரமாக வரவழைக்க பெண்கள் தினமும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? வாருங்கள், உங்கள் இல்லத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாக குடியிருக்க பெண்கள் தினமும் செய்ய வேண்டிய 10 அற்புதமான விஷயங்களை இந்த வீடியோவில் காண்போம். முதலில், லட்சுமி தேவிக்கு மிகவும் பிடித்தமான நேரம் அதிகாலை. சூரியன் உதிப்பதற்கு முன், அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது மிகவும் சிறப்பு. காலையில் எழுந்தவுடன் உள்ளங்கைகள், பசுவின் முகம், கோயில் கோபுரம் அல்லது இறைவனின் திருவுருவ படம் ஆகியவற்றை பார்க்க வேண்டும். நம் உள்ளங்கையில் மகாலட்சுமி, சரஸ்வதி, கோவிந்தன் ஆகியோர் வாசம் செய்வதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சூரிய உதயத்திற்கு முன்பே வீட்டின் முன்வாசலை திறந்து வாசலில் சாணி தெளித்து அழகான கோலம் போடுங்கள். இது லட்சுமி தேவியை வீட்டிற்குள் வரவேற்கும் ஒரு இரகசிய அழைப்பிதழ். உங்கள் வாசலின் தூய்மையே லட்சுமியின் விருப்பம். இரண்டாவது, காலை மற்றும் மாலை வேளைகளில் விளக்கு ஏற்றி வழிபடுவது மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான செயல். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி சுவாமி தரிசனம் செய்வது மிகவும் விசேஷமானது. மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு 6 மணிக்கு விளக்கேற்றுங்கள். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் 5 முகம் கொண்ட குத்துவிளக்கு ஏற்றுவது சிறந்த பலனை தரும். வீட்டில் ஒளி பெருக, லட்சுமி கடாட்சமும் பெருகும். உங்கள் நிலைவாசலில் தினமும் மஞ்சள் குங்குமம் வைத்து வணங்குங்கள். நிலைவாசல் என்பது வீட்டின் காவல் தெய்வம். அங்கு மஞ்சள் குங்குமம் வைத்தால் ஐஸ்வர்யம் நிலைக்கும். வீட்டில் எப்போதும் ஊதுபத்தி, சாம்பிராணி போன்ற நறுமண பொருட்கள் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். மாலையில் விளக்கு ஏற்றிய பிறகு தலைவாறுதல், நகம் வெட்டுதல், கிழிந்த துணிகளை தைத்தல் போன்ற செயல்களை முக்கியமாக தவிர்த்து விடுங்கள். மூன்றாவது, லட்சுமி தேவிக்கு அசுத்தம் சுத்தமாக பிடிக்காது. எந்த வீட்டில் துப்புரவு ஒழுங்கு இருக்கிறதோ அங்குதான் அவள் நிரந்தரமாக குடியிருப்பாள். உங்கள் வீட்டை எப்போதும் தூசி இல்லாமல் சுத்தமாக வைத்திருங்கள். அதிலும் குறிப்பாக சமையலறையையும் பூஜை அறையையும் பளபளப்பாக பராமரிப்பது மிக மிக அவசியம். சுத்தம் சோறும் போடும் என்பார்கள், ஆனால் அது லட்சுமி கடாட்சத்தையும் கொண்டு வரும். நான்காவது, ஒரு பெண் மங்களகரமாக இருப்பது வீட்டிற்கு சுபிட்சத்தை கொண்டு வரும். எப்போதும் தலைவிரி கோலமாக இருக்காதீர்கள். தினமும் தலை சீவி, பூ வைத்து, மஞ்சள், குங்குமம், வளையல், மெட்டி அணிந்து இருங்கள். இந்த அலங்காரங்கள் லட்சுமி தேவிக்கு மிகவும் பிடிக்கும். உங்கள் புன்னகையும் வசீகரமும் லட்சுமியின் வருகையை உறுதி செய்யும். ஐந்தாவது, லட்சுமி தேவி எந்த வீட்டில் சண்டை சச்சரவுகள், கோபமான வார்த்தைகள் இல்லையோ அந்த வீட்டில்தான் குடியேறுவாள். எப்போதும் இனிமையான, அன்பான, மங்களகரமான வார்த்தைகளையே பேசுங்கள். எந்த வீட்டில் பெண் உயர்வாக மதிக்கப்படுகிறாளோ அந்த வீட்டில் திருமகள் நிரந்தரமாக குடியேறுவாள். உங்கள் வீட்டில் அமைதியும் சந்தோஷமும் நிரம்பியிருந்தால் லட்சுமி தானாகவே அங்கு வந்து குடியேறுவாள். ஆறாவது, வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவு அளிப்பது மகத்தான புண்ணியம். தினமும் உங்களால் முடிந்தால் பசுக்களுக்கு அகத்திக்கீரை அல்லது உணவு அளியுங்கள். காகத்திற்கும் எறும்புக்கும் சாதம் வையுங்கள். இது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் செல்வத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரும். நீங்கள் செய்யும் சிறு புண்ணியமும் லட்சுமியின் அருளை பெற்றுத்தரும். ஏழாவது, இது பலருக்கும் தெரியாத ஒரு இரகசியம். உங்கள் வீட்டில் கல் உப்பு மற்றும் ஊறுகாய் எப்போதும் குறைவில்லாமல் இருக்க வேண்டும். உப்பை யாருக்கும் கடனாக கொடுக்கக்கூடாது என்பார்கள். கல் உப்பு எதிர்மறை சக்திகளை நீக்கி நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும். இந்த 2 பொருட்களும் வீட்டில் இருந்தால் அன்னலட்சுமி குறைவின்றி இருப்பாள். எட்டாவது, மகாலட்சுமிக்கு இனிப்பு பண்டங்கள் மீது மிகுந்த பிரியம் உண்டு. உங்கள் வீட்டில் எப்போதும் கல்கண்டு அல்லது வேறு ஏதாவது இனிப்பு பொருட்கள் இருப்பதை உறுதி செய்யுங்கள். முக்கியமாக வெள்ளிக்கிழமைகளில் சர்க்கரை பொங்கல் அல்லது பாயாசம் செய்து படைப்பது விசேஷமானது. இனிப்பு எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் லட்சுமி மகிழ்ச்சியாக வாசம் செய்வாள்.
9. உங்கள் வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், பூ போன்ற மங்களப் பொருட்களை கொடுத்து வழி அனுப்புங்கள். இது மகாலட்சுமியின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். மேலும் வீட்டில் எப்போதும் சில மங்களப் பொருட்களான குங்குமச்சிமிழ், கண்ணாடி போன்றவற்றை வைத்திருங்கள். 10. தினமும் சிறிது நேரம் லட்சுமி மந்திரங்களையோ, கனகதாரா ஸ்தோத்திரத்தையோ, ஸ்ரீ சூக்தத்தையோ பாராயணம் செய்யுங்கள் அல்லது அமைதியாக அமர்ந்து தியானம் செய்யுங்கள். உங்கள் மனம் அமைதியாகவும் நேர்மறை எண்ணங்களுடன் இருந்தால் லட்சுமியின் அருள் தானாகவே உங்களை நாடி வரும். லட்சுமி கடாட்சம் என்பது வெறும் பணம் மட்டுமல்ல, அது நிம்மதியான அன்பான வாழ்க்கையும் கூட. இந்த 10 விஷயங்களையும் உங்கள் தினசரி வாழ்க்கையில் கடைபிடித்து வந்தால் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக கூடியிருப்பாள் என்பதில் சந்தேகமே இல்லை. இது ஒரு தொடக்கம் மட்டுமே. அன்பு, நிம்மதி, ஆரோக்கியம், செல்வம் என அனைத்தும் உங்கள் இல்லத்தில் பொங்கி பெருகட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.